வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா, உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா, உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. வாய் விட்டு சிரிச்சாத்தான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும். வாய் விட்டு சிரிச்சாதான் நோய் விட்டு போகும் மிஸ்டர் தென்னாலி ராமன பார்த்தாலே போதும். கல 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 பள 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 மள 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 மள. மைனர் வர்றாரு, மோசா வர்றாரு, ஸ்டைலா வர்றாரு, தினுசா வர்றாரு. போடே போடே, ஓடி வந்து போடுறா. என்னடா இவனுங்க? அப்படி போடு, அடி அப்படி அடி. நான் பாக்ஸிங்க, அது அப்படி போடு இப்படி போடுன்ற. கிரிக்கெட்ரா மச்சான், பசங்க கிரிக்கெட் விளையாடுறத பார்க்கும்போது சின்ன வயசுல நீ கில்லி தாண்டா ஆனது ஞாபகம் வருதா? ஆமா, இந்த வருஷம் ஒலிம்பிக் கேம் எங்க நடக்குது? கிரவுண்ட்ல தான். ஏன் டிவிக்கு முன்னாடி உட்காந்து பொண்ணுங்க ஆடுறத பார்த்து சொல்லு விடலான்னு ஐடியா போடுறியா? அதெல்லாம் இல்ல, நானும் ஒலிம்பிக்ஸ்ல ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்கிட்டு தங்க வின் பண்ணணும்னு ஆசையா இருக்கு. நீ தங்கம் எல்லாம் வின் பண்ண முடியாது. ஏதாவது நகை கடைக்கு போய் தங்கத்தை வேணா ஆட்டையை போடலாம். அதெல்லாம் இல்ல, எங்க தாத்தா சாகும்போது நான் ஒலிம்பிக்ஸ்ல தங்க வின் பண்ணியே தீர்வேன்னு சபதம் பண்ணிட்டேன். அந்த சபதத்தை கேட்டோன்னா அதிர்ச்சியில கிழவன் மண்டை போட்டிருப்பானே. எங்க தாத்தாவை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? அவர் பெரிய ஸ்போர்ட்ஸ்மேனா வரணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா ரயில் மோதி செத்து போயிட்டாரு. என்னடா இது ஒரு இடமும் புரியலையே. ட்ராக்ல ஓடணும்னு கோச் சொன்னதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இவர் ரயில்வே ட்ராக்ல ஓடினாரு. எதிர வந்த ரயில் அடிச்சு செத்து போயிட்டாரு. சபாஷ். பரம்பரை பரம்பரையா நீங்க இருக்கணுங்க தானே? ஆமா. என்னடா நம்ம சும்மா தாத்தா தாத்தான்ற. எங்க அப்பா கூட தான் பெரிய ஸ்போர்ட்ஸ்மேனு. ஈட்டி எறிஞ்சாரு, போலீஸ் பிடிச்சு. போலீஸ் பிடிச்சுன்னு மச்சா? ஏன்? அதே தங்கம் வாங்கணும்ன்ற வெறியில தாறுமாறா எறிஞ்சாரு. அது கிரவுண்டை தாண்டி போய் ரோட்ல போறவன் மேல குத்திடுச்சு. கொலை கேஸ். உங்க அப்பா விளையாட்டா கொலை பண்ணிருக்காரு. எனக்கும் தங்கம் வாங்கணும்னு ஆசையா இருக்கு, என்ன பண்ணலாம்? ஐயோ, என்னடா இது உங்ககிட்ட பெரிய தொந்தரவா இருக்கு. டேய், நீ தங்க மெடல்லாம் வாங்கணும்னா நேரா போய் கிரிக்கெட் விளையாட கத்துக்க. இந்திய அணியில சேர்ந்து தங்க மெடல் வாங்கிடலாம். எனக்கு ஆட தெரியாத. எனக்கு கூட தான் ஆட தெரியாது. வா, நான் கத்துறேன். நீ சொன்னா கரெக்டா இருக்கு. வா வா. ஏய் இருடா நைனா, எங்களையும் டீம்ல சேர்த்துக்க. பேட்டை கொடு இவங்கிட்ட. வந்தோனே பேட்லாம் தர முடியாது, ஃபர்ஸ்ட் போய் பால் பொறுக்கி போடு. நம்மள பொறுக்கிங்கறான். டேய், குழந்தை போய் சொல்ல மாட்டேன்டா. அப்படினா சரி, நான் அங்க போய் bowling போடுறேன். நீ இங்கே இருந்து அடிக்கிறது கேட்ச் பிடிச்சு டெண்டுல்கர் சாதனையை முறியடிச்சிரு. ஓகே, ரெடி. அங்கிள் பயமுறுத்துறாரு. டேய் குரங்கு கம்னிரா, பால குடுறா. மச்சான் ரெடியா ரே? சீக்கிரம் போடு, கேட்ச் பிடிச்சி தங்கம் வாங்கணும். நோ பால். டேய், நீ நேத்துக்கு பால் போட போகும்போது நோ பால்னா? நீ பால்ல பாதி தூரம் போய் பால போட்டினாக்கா அதை கேட்கறதுக்கு நீ யாரு? நான் தான் இந்த மேட்சுக்கு அம்பையர். அம்பையர்னா அவுட்டா இல்லையா நான் தான் சொல்லணும். அவுட்டா இல்லையான்னு அவனுக்கு தெரியாதா? நீ என்ன சொல்றது? போடா போய் சீரட் வேணா போ. மச்சான் க்ளோஸ் போ. இன்னும் கொஞ்சம் க்ளோஸா குரங்கு. கொஞ்சம் பின்னாடி வா. கையை பிச்சை எடுக்கிற மாதிரி வச்சுக்க. போட போறேன். அட பாவி, கிரிக்கெட் விளையாட கத்து கொடுக்குறேன்னு சொல்லி கண்ணை இப்படி ஆக்கிட்டியே. உங்க அப்பா ஈட்டி எறிஞ்ச கதையை நீ சொல்லும் போதே நான் உஷாரா இருக்கணும். கொலகார குடும்பம். க்ளோஸ் போ சொல்லி என் கண்ணையே க்ளோஸ் பண்ணிட்டியே. தெரியாம பட்டுச்சுடா மச்சான், கோச்சுக்கறா. வாடா போலாம். அங்கிள், அவருக்கு தானே கண்ணு போச்சு, நீங்க வாங்க விளையாடலாம். வாடாப்பா, இன்னைக்கு ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. டிரால முடிவடையில, சோகத்துல முடிவடைஞ்சிச்சு. வா. டேய், அந்த பக்கம் ஸ்டம்ப்டா, இன்னொரு கண்ணையும் குத்திக்க போறவா? சார், போடி எழுதிச்சு வஞ்சி பாரி சார். கலைஞானம் கண்டக்டர். அடப்பாவி, கலைஞானம் கண்டக்டர் எழுத சொன்னா கலைஞானம் கண்டக்டர் எழுதி கவுத்துட்டா கபோதி பயல. சார், ஒரு காலி தான் சார் சேர்த்து எழுதிருக்கேன், அட்ஜஸ்ட் பண்ணீங்க. டேய், காலை எடுத்தே ஆகணும். சார், உங்க காலை எடுக்கணும்னா செலவாகும் சார். ஏன் காலை எடுக்க போற? போர்டுல இருக்க காலை எடுறா. எந்த காலை எடுக்கனாலும் ரொம்ப செலவாகும், காசு கொடுங்க. காசு உனக்கு? காசு கொடுத்தா மறுபடியும் தண்ணி அடிச்சு வந்து கண்ணாப்டான்னு எழுதுவேன். நான் இந்த போர்டை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். போடா. என்ன சரக்கு சாப்பிட உஷார் போடலான்னு பார்த்தா பார்த்து எஸ்கேப் போயிடுச்சு. ஐயோ, கண்ணு வலிக்குதுடா. டேய், கத்தாதடா. சுதந்திர போராட்டத்துல எவ்வளவோ தியாகிகள் அந்தமான் சிறைச்சாலையில வெள்ளைக்காரங்கிட்ட அடிபட்டு மிதிப்பட்டு எவ்வளவோ வலியெல்லாம் அனுபவிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பெரிய வலியா? பெரிய வலியா? கிரிக்கெட்னா என்னன்னே தெரியாம, போலிங் போட தெரியாம போட்டு, ஆட தெரியாம ஆடி ஒரு பையன் என் கண்ணியே நொல்லை ஆக்கிட்டான். சரி, அதுக்காக ஒன்றும் வருத்தப்படாத. ஆகாக காகா, என்னது? அங்க பாருடா, கலைஞானம் கண்டக்டர்னு போர்டு போட்டிருக்கு.
கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி கண்ணு தெரியாத கபோதைக்கு கண்டாக்டரே காட்சி அளிக்கிறாரு. ஏய், ஏதோ பேசணுமே பேசாத. சரி கோச்சுக்காதவா, அவரை போய் பார்க்கலாம். பாத்தியா, கலைஞானம் கண்டாக்டர், டாக்டர் வீடு தான். எப்படி கண்டுபிடிச்ச? போர்டு போட்டிருக்க. போடாங். ஏய் சும்மா திட்டாதடா. உன்னை அவர்கிட்ட கூட்டிட்டு போய் நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்றேன். அவர் நல்லா பாப்பாரா? அவர் நல்லா பாப்பாரு, உன்னால தான் முடியாது. டேய் ஏன்டா எதுக்கெடுத்தாலும் இப்படி ஷாக் கொடுக்குற? உன்னை கூட்டிட்டு போய் அவர்கிட்ட காமிச்சு உனக்கு ஞான கண்ணே தெரியற அளவுக்கு பார்க்க சொல்றவா. போ. மச்சான் பிரெக்னெண்டா இருக்கியா? சார் சார், யாரது? உள்ள வாங்க. என்னடா இது? பார்த்து போடா, மெதுவா போ, மெதுவா. வணக்கம் சார். வணக்கம். உட்காரு உட்காரு. யாரு நீங்க? யார பார்க்கணும்? யாரையும் பார்க்க முடியல தான் சார் வந்திருக்கிறேன். இங்க கலைஞானங்கிறது நான் தான். என்னடா இது? இவனை பார்த்தா டாக்டர் மையத்தில் கார்பரேஷன்ல வேலை செய்யற மாதிரி இருக்கான். டேய் ஆளை பார்த்து எடை போடாத. எந்த பிரச்சனையா இருந்தாலும் சார் சால்வ் பண்ணிட்டு வர்றேன். சார் சொல்ற ரொம்ப கரெக்ட். எந்த பிரச்சனை இருந்தாலும் தீர்த்து வச்சிடலாம். ஆனா அந்த சில்லற பிரச்சனை மட்டும் என்னால தீர்த்து வைக்கவே முடியாதுப்பா. இது சில்லற பிரச்சனை இல்ல, சிறுவர்களால் வந்த பிரச்சனை. சிறுவர்கள்னா அப்ப அரை டிக்கெட் தான். என்னடா அரை டிக்கெட்டுங்கிறாரு? அது ஒண்ணும் இல்லடா, பெரியவங்களை முழு டிக்கெட்டு, சின்னவங்களை அரை டிக்கெட்னு சொல்ல மாட்டான். அந்த மாதிரி டாக்டர் தமாஷா பேசுறாரு. சார் ஒரு சின்ன டவுட் கேளுங்க. நீங்க ஒயிட் ட்ரெஸ் போடாம காக்கி ட்ரெஸ்ல இருக்கீங்களா? ஏன்? நான் டியூட்டி முடிஞ்ச உடனே ஒயிட் ட்ரெஸ் மாட்டிக்குவேன். அது வரைக்கும் காக்கி ட்ரெஸ் தான். என்னடா இது? எல்லா டாக்டர்களும் டியூட்டில தான் ஒயிட் ட்ரெஸ்ல இருப்பாங்க, இவர் காக்கி ட்ரெஸ்ல இருக்கேங்கிறாரு. அது ஒண்ணும் இல்லடா, கண்ணுல மருந்து இருந்து போடும்போது மேல பட்டுருச்சுன்னா ஒயிட் ட்ரெஸ்ல அசிங்கமா தெரியும்ல. காக்கினா அந்த அழுக்கு தெரியவே தெரியாது, அதனால உஷாரா காக்கி போட்டிருக்காரு. புத்திசாலி டாக்டர். சார் என் பிரச்சனைக்கு என்னதான் வழி? டென்ஷன் ஆகாதீங்க சார். எந்த பிரச்சனையா இருந்தாலும் ரைட் ரைட் சொல்லிட்டு முன்னாடி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என் 2 கண்ணுல ஒரு கண்ணு போயிடுச்சு சார். அப்ப பஞ்சர் ஓட்ட வேண்டியதுதான். என்னடா பஞ்சருங்கிறாரு? டேய் தமாஷா பேசினாதான் நோயாளிக்கு வலியோட வேதனை தெரியாது. அதனால கண்ணுல டிஞ்சர் போடலாங்கிறத பஞ்சர் போடலான்னு தமாஷா பேசி உன்னோட வேதனையை குறைக்கிறாரு. தமாஷு தமாஷு. டேய் அப்பா, புதுபால் வாங்க காசு தரேன்னு சொன்னியே, எங்கடா? டேய் அப்பாவா? இவன் தான் உங்க பையனா? இவன் தான் என் பையன். ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு. இங்கேயே ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு தாயா. டேய் அப்புறமா காசு வந்தது வாங்கி தரேன், போடா. ஏயா எத்தனை பேர் இந்த மாதிரி கிளம்பிருக்கீங்க? வெளியில பையனை விட்டு பாலை போட்டு அடிச்சு கண்ணை நொல்லையாக்க வேண்டியது, நீ உள்ள கூப்பிட்டு மருந்து அடிச்சு வெள்ளையாக்க வேண்டியதா? நான் ஏன் உங்களுக்கு மருந்து அடிக்கணும்? நீ தானே கண் டாக்டர் கலைஞானம்? யார் சொன்னது? வெளியில தான் கலைஞானம் கண் டாக்டர்னு பெருசா போர்டு எழுதி வச்சிருக்கேன். ஓ அதுவா? அது ஒரு பெரிய கதை. சிறுசா சொல்லு. நான் கண்டாக்டர் இல்ல, கண்டக்டர். அதாவது பெயிண்டர் கிட்ட கண்டக்டர் கலைஞானம் எழுத சொன்னேன். அவன் கண்டாக்டர் கலைஞானம் மாத்தி எழுதிட்டான். திருப்பி எழுதுனா செலவாகுமேன்னு அப்படியே மாட்டிட்டேன். வர்றவங்கிட்ட வாயார சொல்லிக்கலாம் இல்லையா? போடா பீட, வந்து எவ்வளவு நேரமாச்சு? ஒரு வார்த்தையாவது நான் டாக்டர் இல்லைன்னு சொன்னியா நீ? வந்ததுல இருந்து நீங்களாவது நான் தான் டாக்டரான்னு கேட்டீங்களா? இந்த பாருங்க, உங்க பையன் பந்தால் அடிச்சா என் கண்ணு நொல்லையாச்சு, நஷ்டஈடு கொடுங்க. நஷ்டஈடா? நானே போன சொல்லும் புலம்பிட்டு இருக்க, நஷ்டஈடு கேக்குறேன். இப்ப நஷ்டஈடு தரல நாங்க இங்க இருந்து போக மாட்டோம். ஆமா. இப்ப போறீங்களா இல்ல மறுபடியும் என் பையனை கூப்பிட்டு இன்னொரு கண்ணுல பந்து போட சொல்லி அந்த கண்ணு நொல்லையாக்கட்டா? டேய் டெண்டுல்கர், என்ன மணி, என்ன போட்டுக்குன்னு கொஞ்சம் படிச்சு சொல்ல. தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் மீது கல்லை தூக்கி போட்டு கொன்ற பிரபல கொலைகாரன் ஒத்தைக்கண் நடராஜனை பிடிக்க தனிப்படை விரைவு. பிடித்து தருபவர்களுக்கு சன்மானம் 1 லட்சம் வழங்கப்படும். ஓ போட்டா போட்டிருக்கா பாரு. போட்டோவெல்லாம் போட்டிருக்காங்க. புடிச்சு கொடுத்தா பாதி பாதி. எங்க ஏன் வரப்போறான் நம்ம பிடிக்கிறது? இத மாதிரி கனவெல்லாம் காண்டுட்டு இருக்காது. வருவா புடிச்சு கொடுக்குறோம் 50 எப்படியோ கண் டாக்டர்கிட்ட போய் உன் கண்ணுக்கு மருந்து போட்டாச்சு. இந்த கட்டா இன்னும் எவ்வளவு நாளைக்கு போட்டுக்கணுமா? கண்ணு இருக்கிற வரைக்கும் போட்டுக்கணுமா? ஏய் ஜோக் அடிக்கிறத விட்டு தண்ணி தாகம் எடுக்குது, எங்கேயாவது தண்ணி வாங்கி கொடு. வா வா வா. ஐயா மச்சானுக்கு ஒரே தாகமா இருக்கான், குடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஐஸ் வாட்டர் கொடுங்க. ஏய் பேப்பர்ல போட்டுருக்க ஒத்தக்கண் நடராஜன் வந்தான்டா. புறா டேய் புறா. ஏய் கை விடியா, எதுக்கு எங்களை பிடிக்கிற? யோ இந்த ஆளை புடிச்சு கொடுத்தா 1 லட்ச ரூபா பரிசு தரேன்னு பேப்பர்ல போட்டிருக்காங்க. நான் நடராஜன் இல்ல. நடராஜன் இல்ல என்ன? உனக்கு ஒத்த கண்ணு இருக்குல்ல, புடிச்சு கொடுத்தா பணம் கிடைக்கும். வாயா. என்னடா இது வில்லங்கமா போச்சு, ஓடிலாம்டா. அதேதான். டேய் என்னடா சத்யபாமா லேடிஸ் ஹாஸ்டல் போட்டுருக்கு? டேய் ஆபத்துக்கு ஆம்பளை பொம்பளை எல்லாம் கிடையாதுடா, வெளியே போனா உரிச்சு எடுத்துருவானுங்க. வா உள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டு அப்புறமா எஸ்கேப் ஆயிடலாம். ஏண்டி நேத்து உன் லவ்வரோட ஊரை சுத்திட்டு லேட்டா வந்தியா? வார்டன் ஒன்னும் கேட்கல? எனக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரேன்னு சொன்னேன். அது அந்த வார்டன் குரங்கு உடனே நம்பிடுச்சு.
அது சரி, உனக்கும் உன் லவ்வருக்கும் எப்ப கல்யாணம்? இந்த வருஷம் காலேஜ் முடிஞ்சிரும், அடுத்த வருஷம் ஊருக்கு போன உடனே கல்யாணம் தான். ஏய், அந்த ஜாக்கெட் கொஞ்சம் டைட்டா இருக்கு, அந்த ஊக்கு கழட்டி விடு. உனக்கு பனிவடை செய்யவே எனக்கு சரியா இருக்குடி. அப்பா எவ்வளவு டைட்டா இருக்கு பிளவுஸ். அப்பா ஐயோ வார்டன், சீக்கிரம் ஐயோ, வாங்க. வார்டன், ஓடி வாங்க, ஓடி வார்டன். வாங்க. ஐயோ, வாங்க, வார்டன். வாட்ச் வாட்ச், ஓடி வாங்க, வார்டன். ஏங்க, ஏய், அது நில்லு, வார்டன், நில்லு, அவனை புடி, சொல்லுங்க, அவனை புடி, ஏங்க, அவனை அடி, நான் ஒண்ணும் போட்டு பண்ணலைங்க. அடி, சொல்லுங்க, புடி, ஏங்க, புடி, ஏங்க, அடி, அடி. ஏங்க, நிறுத்துங்க. அடச்சி நிறுத்து. இப்ப எதுக்கு சிரிக்கிற? ஒண்ணும் இல்ல, ஒத்த கண்ணுல பார்த்த எனக்கே இந்த அடி விழுத, அங்க ரெண்டு கண்ணால ஒருத்தன் பார்த்தானே, அவனுக்கு எப்படி எல்லாம் அடி விழுன்னு யோசிச்சு பார்த்தேன். எங்கடா? அங்க. டேய், எழுந்து வெளிய வாடா. அம்மா, அவன் போய் சொல்றான், இங்க இருந்து ஒண்ணுமே தெரியல. டேய், வெளிய வாடா முதல்ல. வரமாட்டேன். வாடா. ஐயோ அப்பா, இவன் தான் ரெண்டு கண்ணால பார்த்தவன். கிடையவே கிடையாதுமா. எனக்கு எதுவுமே தெரியக்கூடாதுன்னு என்ன இங்க திட்டம் போட்டு படுக்க வச்சுட்டு இவன் தான் ஒத்த கண்ணில் பாத்துக்கிட்டு இருந்தான். இவனுங்களை எல்லாம் சும்மா விடக்கூடாது. வார்டன் கிட்ட நல்லா மாட்டி விடணும். வார்டன், வார்டன், ஏய். வார்டன். இங்க இருந்தே கூப்பிட்டா அப்படி, நாங்க போய் கூப்பிட்டு வரோம். வாடா. நீ சரி, நான் மாதிரியே இருக்க. போடா பொறுக்கி. அவங்க போய் வார்டனை கூட்டி வரட்டும், அவங்கள வசமா மாட்டி விட்டுலாண்டி. போடி பைத்தியக்காரி. அவங்க வார்டனை கூட்டிட்டு வரேன்ட்டு ரெண்டு பேரும் நம்மள ஏமாத்திட்டு தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க. டேய், யாரா அவன் ஒத்தக்கண் நடராஜன்? அவன் நினைச்சு நம்மள துரத்துறாங்க. தெரியலையே. போலீஸா? டேய், உங்கள யார ஒத்த கண்ணு சார்? இவன் தான் ஒத்த கண்ணை கட்டியிருக்கான், இவனா தான் இருக்கும். சார், நான் ஒத்தக்கண்ணன் தான், ஆனா நடராஜன்லாம் இல்ல. டேய், தாம்பரத்துக்கிட்ட போய் சொல்லக்கூடாது. அப்ப பல்லவரத்துக்கிட்ட சொல்றோம். தாம்பரங்கிறது என் பேரு. முட்டிக்கு முட்டிக்கு தட்டினா உண்மை வெளியே வருது பாரு. நீங்க என்னதான் அடிச்சாலும் உண்மை வெளிய வராது. ஏன்னா நான் ஒத்தக்கண் நடராஜன் இல்ல. இல்லனா மாமலேடு. ஆமா, நான் கேட்க மாட்டீங்களா? ஆமானாலும் கேப்பேன், இல்லனாலும் கேப்பேன். ஓஹோ, அப்ப மாமூல் வாங்காம போக மாட்டீங்க. போக மாட்டேன். மச்சான், ஐஜிக்கு ஃபோன் போடு. என்னது ஐஜிக்கு ஃபோன் போடுறா நீ. சார்? என்ன சார், சின்ன மேட்ருக்குள்ள ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வரமா சார்? போங்க போங்க போங்க. ஓகே ஓகே சார். எப்படி பயந்து ஒன்னார் பத்தியா? ஏண்டா, எந்த தைரியத்துல ஐஜிக்கு ஃபோன் போடுன்னு சொன்னேன்? நம்ம கிட்ட போன் இல்லைங்கிற தைரியம் தான். என்னது, போன் இல்லையா? ஏய் ஏய், நில்லுடா நில்லுடா, நில்லுங்கடா நில்லுங்க. இந்த பாரு, இன்னொரு ஆளு கண்ணில் கட்டு போட்டுருக்கான். நீ என்னப்பா போலிங்க பேட்டிங்க? இந்த ஏரியாவுல ஒத்த கண் நடராஜன் நான் இருக்கும்போது நீங்களும் ஒத்த கண்ணை கட்டிக்கிட்டு மாமூல் வசூல் பண்றான்னு பாக்குறீங்களா? நீதான் ஒரிஜினல் ஒத்தக்கண் நடராஜனா? ஏய், பார்த்தா தெரியல, ஒத்த கண்ணு தானே இருக்குது. போலீஸ் போலீஸ்! ஏய், என்னடா சும்மா போலீஸ் போலீஸ்னு பிலிம் காட்டுற? ஒரு உரையில ஒரு கத்தி தான்டா இருக்க முடியும். அத போல ஒரு ஏரியாவுல ஒரு ஒத்த கண்ணம் தான் இருக்கணும். அதனால மச்சான் கூட ஒத்தைக்கு ஒத்த செய்ய போறியா? டேய் சைடா. டேய், சும்மாடா. ஏய், இந்த உலகத்தை நல்லா ஒரு தடவை பாத்துக்கோ. அவ்வளவுதானே? பாத்துட்டேன். அப்போ ஓகே. அது ஏன்னா உலகத்தை பார்க்க சொல்லி அப்புறமா கண்ணில் குத்துன? அது தொழில் தர்மண்டா. உனக்கு எதுனா வேணுமா? எனக்கு ஒண்ணு வேணாம், நீ போனேன். டேய், வாங்கடா போலாம். போங்க. அட பாவிகளா, ஏற்கனவே ஒரு கண்ணை நொல்லை ஆக்கிட்டாங்க, இப்ப இன்னொரு கண்ணை நொல்லை ஆக்கிட்டானே, என்னடா பண்ணுறது? மச்சான், இப்பதான்டா உனக்கு பிழைக்கிறதுக்கான தகுதி பூரணமா வந்திருக்குது. எப்படி சொல்ற? அந்த பால் பிடிக்கும் போது எப்படி கைய வச்சிருந்த? இப்படி அப்படியே வா. மா, கண்ணில்லாத கபோதிக்கு கஞ்சி ஊத்தி காசு போடுங்கம்மா. ஆறுக்கும் 60க்கும் எக்கச்சக்க ஜாலி மிஸ்டர் தென்னாலிராம். யாருக்கும் பயனில்ல ஏகப்பட்ட ஜோலி மிஸ்டர் தென்னாலிராம். மிஸ்டர் தென்னாலிராமன். வீட்டுல தான் ரொட்டுல தான் புது புது கும்மாளம். ரொட்டு விட சுட்டு விட இருக்குது ஏகத்தாளம். ஓடுறது பேசுறது இவர் வம்பெல்லாம் நீ கேட்டாலே தனி கோத்தே வேணுமடா. வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. வர்றாரு வர்றாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா. உஷாரு உஷாரு மிஸ்டர் தென்னாலி ராமந்தா.